வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேஷனோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரப்போகுது. உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இந்த வாரம். அதை நல்லா சக்ஸஸாக பயன்படுத்திக்கோங்க. சில பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ஆஃபீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த விவாதத்துலேயும் ஈடுபடாதீங்க, மாட்டிக்காதீங்க. அதுலேருந்து கடந்து வந்துடுங்க. அது உங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தில் கணக்கு, ஒப்பந்தம், இதெல்லாம் கான்ட்ராக்டு இதெல்லாம் மீண்டும் ஒரு பரிசீலிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களோட ஆதரவு தொடரும். புதிய புதிய முயற்சி தொடங்கிறதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். நீங்கள் எந்தெந்த பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவுக்காக, குடும்ப தேவைங்களுக்காக சின்ன சின்ன அத்தியாவசிய செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் கூட கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமைதியான ஒரு நல்ல ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களோட தேவையை புரிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, அது தொடங்கக்கூடிய ஒரு ஆலோசனை, இதெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை விட ஒரு புரிதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதுனால ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் லேசாக டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கோ கொஞ்சம் அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. அது கவனமாக எந்த டைமில் சாப்பிட்ணும், எது லைட்டாக எது சாப்பிட்ணும், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ண முடியும். அது பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் அவசியங்க. வாக்கிங் ப்ராக்டிஸ் அது மாதிரியெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் டெய்லி அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஹெல்த் பொறுத்த வரைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பாடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பாங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் 5, 6 இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் லைட் எல்லோ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இதை பயன்படுத்துங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக எந்தெந்த பிளானிங் வச்சுட்டு ஒரு பொறுப்புணர்வோட ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துறதுக்கு மூலயமா கூட பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.